மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் தான் முதலாளி. இந்த உங்களுடைய லக்கணத்தில் தான் இன்றைய மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த வேளையில் மனசில் உங்கள் லக்கணத்திலேயே பிறக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அற்புதமாக அமையும். பொருளாதாரம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு மனசோர்வில்லாத மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த நினைப்பும் உங்களுக்கு தேவையில்லை. ஆக வருமானம் மிக அற்புதமாக வரும். உங்கள் சொல்வாக்குக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். வேலையெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அலைச்சல் மட்டும்தான் இருக்கும். இதிலெல்லாம் யோகம் அப்படின்னாலுமே அலைச்சல் உண்டு. மனைவியினால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய நபர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனைவியினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கணவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் செயல்பாடு இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. அதனால் கவனமாக இருந்தாலும் கவனமாக இல்லைனாலும் உங்களுக்கு தேர்ச்சி நிச்சயம். ஆக நல்ல மதிப்பெண்ணும் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு உற்சாகமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எண்ணங்களுக்கு மாறி அது ஒரு தெளிவான முடிவில் கொண்டாந்து நிறுத்தியிருப்பீங்க இந்த மாதத்தில். இதையெல்லாம் இப்படி செய்யலாம். இதையெல்லாம் இப்படி செய்யும்போது எந்த கோளரும் பிழையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கோளாறுகளோ பிழைகளோ நமக்கு நிச்சயமாக வராது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை, அதாவது நமக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு, ஒரு 50 வயசு ஆகிடுச்சுன்னா உங்களுடைய தேவைகளை உங்கள் பிள்ளைங்க கவனிப்பாங்க. ஆக ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றத்தோடு வாழ்கிறதுனால இந்த மாதத்தில் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண வலிமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ எடுத்த காரியத்தை ரொம்ப வேகமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். எடுத்த காரியத்தை எப்படி வேகமாக முடிப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணமெல்லாம் இதுதான் செய்யணும், இதை தான் வெற்றி பெறணுங்கிற மாதிரி செய்வீங்க. அந்த செயலாக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு வாழ்வியலில் சிறந்த முறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுகம் கொஞ்சம் குறையும், ஆனால் இன்பம் அதிகரிக்கும். இன்பத்துக்கும் சுகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எப்போவுமே இன்பமாக இருந்தால் சுகமாக இருக்க முடியாது, சுகமாக இருந்தால் இன்பமாக இருக்க முடியாது. அதுதான் உலகத்தினுடைய தனி நீதியாக காணப்படுது. ஆக இன்பம் உண்டு, சுகம் கொஞ்சம் குறையும். அதான் வெளியூர் பிரயாணம்லாம் அதிகம் மேற்கொள்ளுவீங்க. அதனால் உடம்பில் அசதி பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தகுந்த தலைவலிக்கு மாத்திரையோ அல்லது கை கால் வலிக்கு மாத்திரையோ அல்லது ஏதாவது அதற்கான கஷாயமோ குடித்தோம்னா அது சரியாக போயிடும். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் லாபகரமாக இருக்கும். 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு 10 ரூபா கூட சம்பாதிச்சு அதை மிச்சப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதாவது சின்னதாக பழக்கடை வச்சுருந்தாலும், சின்னதாக பூக்கடை வச்சுருந்தாலும், பெரிய மாலை கடை வச்சுருந்தாலும், பெரிய பலசரக்கு மண்டி வச்சுருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு லாபகரம் சிறப்பு எல்லாத்துக்குமே. அதனால் ஒன்றும் நமக்கு மனசில் சங்கடமும் இல்லை. சுப செலவெல்லாம் பண்ணலாம். பிள்ளைங்களை பார்த்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவங்க மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செயல்படலாம். பிள்ளைங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எண்ணத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே கூட அதை தெளிவாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி அதை ஒரு ஸ்டாண்ட் பண்ணி அதை இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இது இப்படி தான் செய்ய போகிறோங்கிற மாதிரி செய்வீங்க. ஆக இந்த மாதத்தில் எல்லாமே சுபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய
இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விநாயகருடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் இன்பத்தை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் சுகத்தையும் கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்கும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் விநாயகரை கும்பிட்டு வாங்க, வினை இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி தொழில்துறையில் நல்ல வன்மையும் திறமையும் மிக அற்புதமாக செயல்படுத்தப்படும். மனசுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் குறையில்லாத வாழ்க்கை. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனைவி சிறப்பு, மச்சான் சிறப்பு, அப்பா சிறப்பு, அம்மா சிறப்பு, குழந்தைங்க சிறப்பு, இப்போ எல்லா வகையிலுமே சிறப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிரியே கிடையாது. உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் இந்த மாதம் முழுக்கும் வலிமையாகவும் சிறப்பாகவும் செயல்படலாம். லாபமும் உறுதியாக கிடைக்கிது. அயன சயன சுகமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. ஆக இந்த மாதத்தில் திருப்திகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்தியோ திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. ஆக முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா பலரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான மரியாதையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் சிறப்பாக அமையும். ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தர் செய்கிறான். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை இன்னொருத்தர் செய்கிறதுனால நமக்கு அதுலேயும் நல்ல மரியாதையும் லாபகரமும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சக்தி.